தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஐயம்பேட்டை கிளை, சக்ராப்பள்ளி கிளைகள் சார்பாக மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பழக்கங்களுக்கு எதிராக போதை ஒழிப்பு பேரணி தஞ்சை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அயூப்கான் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாவட்ட பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இப்பேரணியில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கையில் போதை ஒழிப்பு பதாகைகளுடன் கண்டன முழக்கமிட்டவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். அரியலூர் மற்றும் சென்னை தண்டையார்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அரியலூரில் நடைபெற்ற பேச்சுப் போட்டிக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரும் அரியலூர் மாவட்ட செயலாளருமான சிவசங்கர் தலைமை வகித்தார். இதில் அரசு தலைமை கொறடா கோவை செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியானது 10 தலைப்புகளில் நடைபெற்றது. இதேபோன்று சென்னை தண்டையார்பேட்டையில் சென்னை வடக்கு மற்றும் வடகிழக்கு இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளைஞரணி மாநில துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயல், சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் RT சேகர் MLA, சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் S சுதர்சனம் MLA, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேரில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவம் விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் மணக்குள விநாயகர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயகர் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இந்த திருத்தேரில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். மதுரை மேலமாசி வீதியில் 80 வருடங்கள் பழமையான வீடு இடிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சேதமடைந்ததால் பரபரப்பானது. மதுரை மேலமாசி பகுதியில் அமைந்துள்ள சாமியார் சந்தை என்னும் இடத்தில் 80 வருடங்கள் பழமையான வீடு இருந்துள்ளது. இந்த வீட்டில் இனிப்பு பலகாரங்கள் செய்யும் அங்காடி இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கட்டிடம் பழமையாக இருந்த காரணத்தினால் வீட்டின் உரிமையாளர் கடையை காலி செய்ய சொல்லியுள்ளார். இருப்பினும் கடையை காலி செய்வதற்குள் வீட்டின் சுவர், மேற்கூரை அனைத்தும் அதிகாலை இடிந்து விழுந்துள்ளது. அப்பொழுது அருகாமையில் இருந்த 2 சக்கர வாகனம், சலவை தொழிலாளியின் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் கட்டிடத்திற்குள் சிக்கி சேதமடைந்தது. மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் அதிர்ஷ்டவசமாக இனிப்பு பலகாரம் செய்யும் தொழிலாளர்கள் யாரும் வீட்டிற்குள் இல்லாத காரணத்தால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. மதுரையில் சுகாதாரமற்ற முறையில் குளிர்பானம் தயாரித்து விற்பனை செய்த 3 குளிர்பான நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6 வயது சிறுமி குளிர்பான மருந்தி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் குளிர்பான ஆலைகள் மற்றும் கடைகளில் விற்கப்படும் குளிர்பானங்களை சோதனை செய்தனர். அந்த வகையில் மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஜெயராம் பாண்டியன் மற்றும் அலுவலர்கள் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தனர். குறிப்பாக கோரிப்பாளையம், புதூர், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் குளிர்பான நிறுவனத்திலும் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 207 கடைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 32 லிட்டர் கெட்டுப்போன குளிர்பானங்கள் அழிக்கப்பட்டது. இதுகுறித்து 10 கடைகளுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டும் 7 கடைகளுக்கு அபராதம் விதித்தும் 3 கடைகளுக்கு சீல் வைத்துள்ளனர். முன்னதாக அங்கிருந்து குளிர்பானங்கள் மற்றும் அதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் உள்ளிட்டவை மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜர் கோவிலில் ஆவணி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனை அடுத்து நீண்ட வரிசையில் நின்று கோவிலில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாகர் சிலைகளுக்கு
பால், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பக்தர்கள் அபிஷேகம் செய்தனர். இங்கு குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வேளச்சேரியில் இன்று 2வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஆங்கில நாளிதழ், பெருநகர சென்னை மாநகராட்சி, பெருநகர சென்னை காவல்துறை சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சாலை விபத்துகளை குறைக்க வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் விபத்தில்லா தினம் என்ற பெயரில் மெகா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தொடங்கி நடத்தி வருகிறது. இதனை அடுத்து ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை ஒட்டி வேளச்சேரி பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் தினமும் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை என்பதை வலியுறுத்தி சைக்கிளோத்தான் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் செய்தனர். இதில் 16 வயது முதல் 70 வயது சேர்ந்த பங்கேற்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து இதில் பயணித்தனர். பெண்களின் பாதுகாப்பிற்கு ஒவ்வொரு நாளும் முன்னுரிமை என்ற வாசகம் இடம்பெற்றது. இப்பயண தூரத்தை வெற்றிகரமாக சைக்கிளின் மூலம் நிறைவு செய்த பங்கேற்பாளர்களுக்கு கௌரவிக்கும் விதத்தில் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள தொளசம்பட்டி கிராமத்தில் சுமார் 120 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இந்த ஏரியின் நிலங்கள் மற்றும் கால்வாய் தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி உபரி நீர் திட்டத்தின்படி மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் இந்த ஏரியை நிரப்பியது. அதன் பிறகு ஏரிக்கு தண்ணீர் வராததால் ஏரி வறண்டு வானம் பார்த்த பூமியாக காட்சியளித்தது. இந்த நிலையில் நடப்பாண்டு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகின்ற நிலையில் அந்த தண்ணீர் வந்து மானத்தால் ஏரியை நிரப்பி அங்கிருந்து வந்து தொளசம்பட்டி ஏரியை நிரப்பியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணை மூலம் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 3.77 லட்சம் ஏக்கர் பாசனங்கள் பயனடைந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று 2ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீரை அமைச்சர் சாமிநாதன் மின் மோட்டாரை இயக்கி திறந்து வைத்தார். இதன் மூலம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம் மற்றும் காங்கேயம் ஆகிய வட்டங்களில் மொத்தம் 94,201 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.